அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்குறான், சரி இவங்க கூட சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல போ, சரி ஓ இதுக்கு ஏதோ ஒரு சப்பை கட்டுறியா, இப்போ உங்கள் வண்டவாளத்துக்கே வரேன். மேலும் தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும் அவர்கள் முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் மேலிருந்து பொழிந்திருக்கும், கீழிருந்து பொங்கி பெருகியிருக்கும். ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாய் இருக்கின்றனர், எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல் புரிபவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், சேர்றா இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட வேதம், நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, சரி ரைட் ஓகே. தௌராத் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற? நான் சொன்னேன்ல, தௌராத்தில் கல்லறி தண்டனை வரும்போது என்ன பண்ணுறீங்க, ஏன் ரசூலாட்ட அந்த அந்த கோட்டைக்கு நீங்கள் ஏன் வரீங்க? உங்கள்கிட்ட ஆல்ரெடி வேதம் இருக்கு, கேட்டால் வாங்கப்பா சேர்ந்து தொழுவலான்னு கேட்டால் எங்கள்கிட்ட வேதம் இருக்குது, நாங்கள் எங்கள் மெத்தடு வேறு. சரிப்பா உங்கள் மெத்தடு வேறு தானே, அப்போ நான் இங்கே அந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை, புதுசு தானே, இப்போ சரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது, புரியுதா? ஏன்னா இன்னும் அங்கே முழுசாக மது ஆறாம் தடுக்கப்படல, கொஞ்ச நாள் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போயிட்டுருக்கு. மது குடிக்கலாம், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அப்படி தொழுகை நேரத்தில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அவங்க பார்க்குறாங்க, கொஞ்சம் இப்போ வட்டி ஹராமே ஆகலை அங்கே. வட்டி கிட்டத்தட்ட ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் ரசூலில் ஹராமாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறாங்க, பரவாயில்லையே எங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கே, ஏதோ சலுகை கிடைக்கிற மாதிரி இருக்கே, கேட்டு பார்ப்போமே. அதுதான் அவங்க சொல்கிறேன், இஞ்சியில் தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும், நான் சொன்னேன்ல அது தௌராத் இஞ்சிலுங்கிறது ஏகப்பட்ட நபிமார்களுடைய வேதங்கள், அது புரியுதா? எஸ்ரா இருக்குது, அதில் நிறைய நபிமார்களுடைய வேதங்கள் இருக்குது. முழுமையாக நிலைநாட்டியிருந்தால் அதையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தா அவர்களுக்காக வானத்திலிருந்து ஆகாரம் பொழிந்திருக்கும், கீழிருந்தும் பொங்கியிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் சிலர் மட்டும்தான் நேர்மையாளராக இருக்கீங்க, எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல் புரிபவர்களாகவே இருக்கிறீர்கள். இப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் வண்டவாளம் நீங்கள் எந்த வேதத்தையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி.